الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் இல்லை என்றால் என்ற தலைப்பில் மேலும் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் இல்லை என்றால், அல்லாஹுடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்காவிட்டால் இந்த செய்திகளை எல்லாம் நாம் தெரிந்திருக்க மாட்டோம் என்ற அடிப்படையில பல்வேறு வகையான கருத்துக்களை நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம். சிறுநீர் சுத்தம் செய்வதிலே தொடங்கி பல்வேறு செய்திகள், திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவங்க, பார்வையை தாழ்த்தி கொள்வது, ஹிஜாப் அணிவது, சாட்சிகள் வாய்மையாளர்களாக திகழ்வது, அதே போன்று வட்டி தடை செய்யப்பட்டிருப்பது, ஹலால் உணவு போன்ற பல செய்திகளை நாம் பார்த்தோம். இவையெல்லாம் இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய கொடைகள். இஸ்லாம் வரல அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இஸ்லாம் இதை வழிகாட்டி இருக்காவிட்டால், இது தவறு என்று சொல்லியிருக்காவிட்டால், இவையெல்லாம் சரி என்று சொல்லியிருக்காவிட்டால், இவையெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அல்லது பின்பற்றக்கூடாது என்று சொல்லியிருக்காவிட்டால் இந்த வழிகாட்டுதல் நமக்கு வந்திருக்காது. அந்த வகையில நாம் தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதில் அடுத்து என்ன அப்படின்னா, உலகம் முழுவதுமே வளர்ப்பு பிள்ளைகளை எடுத்துக்கொள்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பது அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த பிறகும் கூட அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக அறிவிப்பு செய்வது, இந்த தத்தெடுப்பதும் வளர்க்கக்கூடிய குழந்தைகளாக தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையாக அறிவிப்பதுமான ஒரு நடைமுறை உலகம் முழுவதும் இருக்கிறது. தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம். இந்த வழக்கம் இருந்த அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படுகிற அந்த நாட்களில் இஸ்லாம் ஒரு பெரிய புரட்சியான ஒரு கருத்தை சொன்னது. வளர்ப்பு பிள்ளைகள் சொந்த பிள்ளைகளாக ஆக மாட்டார்கள். இஸ்லாம் இந்த கருத்தை சொன்ன பொழுது அரபுகள் அதிர்ச்சி அடைந்தார்கள். முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை விமர்சனம் செய்வதற்கு இது ஒரு பெரும் வாய்ப்பாக ஏற்படுத்தி கொண்டார்கள். ஒரு குழந்தைய நான் என்னுடைய பிள்ளைன்னு சொல்றேன், தத்தெடுத்து வளர்க்கிறேன், என்னதான் அத்தான்னு சொல்லுது, என்னுடைய மனைவி அம்மான்னு சொல்லுது. ஆனா குறிப்பிட்ட வயதிற்கு பிறகும் கூட 5 வருஷம் 10 வருஷம் நான் வளர்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் நான் சொந்த தந்தையாக மாற மாட்டேன், நான் சொந்த தந்தையாக பாவிக்கப்பட மாட்டேன் என்று இஸ்லாம் சொன்ன பொழுது அரபுகள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அரபுகளத்துல ஒரு பெரிய கல்ச்சராக இது இருந்தது. சின்ன குழந்தைகளை மட்டும் தத்தெடுக்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகும் கூட, ஒரு 10 வயது 15 வயது ஒரு இளைஞனாக இருந்தாலும் கூட எல்லோரும் முன்னாலும் அவர் எழுந்து நின்று, இன்றிலிருந்து இவர் என்னுடைய மகன் என்று அறிவிப்பு செய்வார். உடனடியாக அன்றிலிருந்து அவருடைய பிள்ளையாக அவர் அறியப்படுவார். இப்படி தந்தையினுடைய பெயர்களை மாற்றிக்கொள்வது, தந்தையுடைய பெயர் தெரியாவிட்டாலும் சரி, அல்லது தந்தையுடைய பெயர் தெரிந்தாலுமே கூட இன்னொருவரை நான் தந்தையாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு வழமை அப்பொழுது இருந்தது. இன்றைக்கும் நவீன காலத்திலே இந்த
வளர்ப்பு பிள்ளை விஷயத்திலே பெரிய கவனம் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். யார் யாரை வேணாலும் தத்தெடுத்துக்கலாம், எந்த வயசுல வேணாலும் தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலை பல நாடுகளிலே, நம்முடைய நாடு உட்பட பல நாடுகளிலே சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கின்றது. சொந்த பிள்ளைகள் தான், வளர்ப்பு பிள்ளை தான். அவங்க எப்போதுமே சொந்த பிள்ளைகளாக மாற மாட்டாங்க. குழந்தைகளை வளர்க்கலாமா, தத்தெடுத்து வளர்க்கலாமா? வளர்ப்பதற்கு அனுமதி உண்டு. சொல்ல போனால் அப்படி வளர்ப்பதை இஸ்லாம் ஒரு பெரிய நல்ல அறமாக சொல்லுகிறது. அனாதைகளை வளர்ப்பது, அனாதைகளை ஆதரிப்பது, அனாதைகள் மீது பரிவு காட்டுவது, இரக்கம் காட்டுவது இஸ்லாம் மிகச்சிறந்த ஒரு நற்செயலாக சொல்லுகிறது. ஆனால் அவர்களை வளர்க்கின்ற பொழுது, அவர்களுக்கு விவரம் தெரிகின்ற பொழுது, நான் உன்னுடைய சொந்த தந்தை இல்லை, உன்னுடைய வளர்ப்பு தந்தை தான் என்று பதிவு செய்ய வேண்டும். மற்றவரிடத்தில் அப்படித்தான் பதிவு செய்ய வேண்டும். என்னுடைய குழந்தையைத்தான் நான் என்னுடைய குழந்தை என்று சொல்ல வேண்டும். நான் வளர்க்கின்ற ஒரு குழந்தையை என்னுடைய குழந்தையாக பதிவு செய்யக்கூடாது. எல்லோருக்கும் தெரியும், வளர்ப்பு தந்தைன்னு தான் சொல்லப்படணும், சொந்த தந்தை என்று சொல்லப்படக்கூடாது என்பதில் இஸ்லாம் மிகச்சிறந்த கவனத்தை நமக்கு வழங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்த்தார்கள். சின்ன வயசுல இருந்தே வளர்க்கிறாங்க. இஸ்லாம் இந்த வளர்ப்பு தந்தை விஷயத்திலே மக்களிடத்திலே கவனப்படுத்துவதற்காக எல்லாம் வல்ல இறைவன் ஒரு பெரிய எதிர்ப்பு வரும் என்று தெரிந்தும் கூட அந்த மக்கள் விமர்சனம் செய்தாலும் பரவாயில்லை என்ற அடிப்படையிலே அல்லாஹ் ஒரு பெரிய செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான். அது என்ன? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வளர்ப்புமான்கிற எல்லாருக்கும் தெரியும். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார்கள். அந்த பெண்ணை விவாகரத்து செய்துவிட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண்ணை இறைவனே திருமணம் செய்து வைக்கின்றார். சூரா ஆஸாவிலே அல்லாஹ் அதை தெளிவாக அந்த காட்சிகளை பதிவு செய்கின்றார். அரபுகள் எல்லாம் ஏற்கனவே விமர்சனம் செய்து கொண்டிருந்த அரபுகள் இதை ஒரு பெரும் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு முகமது நபி அவர்கள் தன்னுடைய மருமகளையே திருமணம் செய்து கொண்டார் என்று அவர்கள் விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அந்த வசனத்தை, அவருடைய கருத்தை எல்லாம் பதிவு செய்து இதை ஏன் செய்தேன் என்று இறைவன் பதிவு செய்கிறான். லிகைலா யகூன அலல் முஃமினீன ஹரஜுன் ஃபி அஸ்வாஜி அதியாயிஹிம். வளர்ப்பு தந்தை வேறு, சொந்த தந்தை வேறு என்று காட்டுவதற்காகத்தான் இறைவன் இந்த திருமணத்தையே செய்து வைக்கின்றான் என்று இறைவன் அங்கே ஒரு வசனத்தையே இறக்குகிறான். பெரிய வசனம் அது. சூரா ஆஸாபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வசனம். இப்ப வளர்ப்பு தந்தை வேறு, சொந்த தந்தை என்பது வேறு. அது மட்டும் இல்லாமல் அரபுகள்கிட்ட ஒரு பெரிய நடைமுறை இருந்தது. தன்னுடைய சொந்த தந்தையை அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சொந்த தந்தை இல்லை, நான் இனிமேல் இவருடைய பெயரால் அழைக்கப்பட மாட்டேன், இவர்தான் என்னுடைய தந்தை, ஒருவருக்கு மரியாதை தருவதற்காக அவரை சொந்த தந்தையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் அவரிடத்திலே இருந்தது. அதை அல்லாஹ் பெரும் பாவமாக சொல்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவங்களுடைய பட்டியலை சொல்கிற பொழுதெல்லாம் வம்சத்தை மாற்றிக்கொள்வதை, தந்தையை மாற்றிக்கொள்வதையை, தன் தந்தை அல்லாதவரை தந்தை என்று சொல்வதை ஒரு பெரும் பாவமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இஸ்லாம் இந்த வழிமுறையை, இந்த வழிகாட்டத்தை நமக்கு வழங்காவிட்டால் இது நமக்கு தெரிந்திருக்காது. அதே போன்று அடுத்து மிக முக்கியமானது என்ன? புறம் பேசுவது. குணநலன்கள் சார்ந்த விஷயத்தில் இஸ்லாம் நிறைய வழிகாட்டுதலை வழங்குது. அதுல பல விஷயங்கள் ஏற்கனவே அறிமுகமான விஷயங்கள், நம்முடைய அறிவிலே உதிக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம யோசிச்சாலுமே அதை தப்புன்னு சொல்லுவோம். புறம்படக்கூடாது, சுயநலமா இருக்கக்கூடாது. ஆனால் புறம் பேசுதல் என்று வருகிற பொழுது அவதூறை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஒருத்தரை பத்தி அவர்கிட்ட இல்லாத விஷயங்களை சொல்றது, அபாண்டமா சொல்றது, அது தவறு என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், புறம் பேசுவதை குறித்து சொல்லுகிற பொழுது, புறம் பேசுவதற்கு ஒரு டெஃபினேஷன் இஸ்லாம் கொடுக்குது. புறம் பேசுறதுன்னா என்ன? ஒருவரை பற்றி அவர் இல்லாத நேரத்தில் பேசுவது, அவரிடத்துல இருக்கின்ற விஷயங்களை பற்றி பேசுவதுதான் புறம் என்று சொல்லுகிறது. இல்லாதவற்றை பற்றி பேசுவது, அவர்கிட்ட அந்த குறையே இல்ல, அந்த பிரச்சனை அவர்கிட்ட இல்ல, அந்த மைனஸ் அவர்கிட்ட இல்ல, அதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அது அபாண்டம், அவதூறு, அதை நாம் தவறு என்று நாம் புரிந்து இருக்கின்றோம். ஆனால் அவரிடத்துல இருக்கக்கூடிய விஷயம் தான் அது. அவர்கிட்ட அந்த விஷயம் இருக்கு, அந்த மைனஸ் அவர்கிட்ட இருக்குது. அவருடைய குறைகளை பற்றி பேசுகிற பொழுது அதுதான் புறம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது.
இல்லாதவற்றை பேசுவது மட்டுமல்ல, இருக்கின்ற விஷயங்களே அவர் இல்லாத நேரத்தில் பேசுவதுதான் புறம். இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், மனிதர்கள் அவர்கள் எந்த தரத்தை அடைந்தாலும் கூட 2 பாவங்களிலிருந்து அவர்கள் ஒருபோது விடுபட முடியாது என்று குறிப்பிடுகிறார். அதுல ஒரு பாவம் புறம் பேசுவது, மற்றொன்று நேரத்தை வீணடிப்பது. இந்த 2 பாவங்கள் மனிதர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் படித்தவர்கள், படிக்காதவர்கள், மிகப்பெரிய பதவி அடைந்தவர்கள் யாராக இருந்தாலும், இந்த 2 பாவங்களிலிருந்து அவர்கள் விடுபடவே முடியாது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு பாவம் தான் புறம் என்பது. திருக்குர்ஆன் அதை பற்றி சொல்லுகிற பொழுது, யுஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா, ஒருவரை பற்றி நீங்கள் புறம் பேசினால் அவருடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்கு சமம் என்று திருக்குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகிறது. ஒரு ஓமையோடு குறிப்பிட்டு காட்டுகின்றது. அப்படி என்றால் இந்த புறம் பேசுவதை குறித்த ஒரு விளக்கம், புறம் பேசுவதை நாம் எப்படியெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கவனப்படுத்துதல், இவையெல்லாம் திருக்குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுத்தந்தவை, இஸ்லாம் நமக்கு சொன்னவை. இஸ்லாம் சொல்லல அப்படின்னா பொதுவாகவே நம்ம புறம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது ஒரு பெருசா பாவமா நினைக்கிறதே இல்லை. ஆனால் இஸ்லாம் அதை கவனப்படுத்துகிறது. இஸ்லாம் கவனப்படுத்தி இருக்காவிட்டால் அது பாவம் என்பதே நமக்கு தெரியாமல் போயிருக்கும். இன்றைக்கு பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமே புறம் பேசுவதுதான். நன்றாக பழகியவர்கள், அன்போடு பழகியவர்கள், திடீரென்று அவர்களுக்கு மத்தியில் விரிசல் வருகிறது என்றால் அதனுடைய தொடக்க புள்ளி புறம் பேசுவது. அவரை பத்தி பேசியிருப்பாரு, அந்த செய்தி அவருக்கு போயிருக்கும், மனசுக்குள்ளாரே வச்சிருந்திருப்பாரு, அவரு கேட்கவும் மாட்டாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விரிசல் ஏற்பட்டுக்கிட்டே போகும். இப்ப தொடக்க புள்ளி, பல பிரச்சனைகளுக்கான ஆரம்பம் புறம் பேசுவதுதான். பல சமயங்களிலே நம்முடைய ஆக்கப்பூர்வமான நேரங்கள், நம்முடைய அற்புதமான நேரங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்களிலிருந்து திசை திருப்பப்படுவதற்கு அடிப்படை காரணமே இந்த புறம் பேசுவதுதான். அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணிக்கணக்கில் நம்ம புறம் பேசுறோம். ஒரு 10 நிமிடம் கூடுதலாக நாம் பள்ளிவாசல்ல இருந்து விட்டாலே ஒரு பெரிய மலைப்பு நமக்கு வந்து விடுகிறது. ஆனால் பள்ளிக்கு வெளியே சென்று மணிக்கணக்கில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? புறம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்படி நம்முடைய பல்வேறு ஆற்றலை வீணாக்கக்கூடிய ஒரு பெரிய பாவம் தான் புறம் பேசுதல். இஸ்லாம் அதை நமக்கு கவனப்படுத்தி இருக்கிறது. 3வது, திருமணம் தொடர்பான பல்வேறு வழிகாட்டுதலை மார்க் வழங்கி இருக்கிறது. அதுல முக்கியமான வழிகாட்டுதல் என்ன? மஹர் வழங்குவது. ஆண்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து திருமணம் செய்வது. இஸ்லாம் இந்த மஹருடைய செய்தியை சொன்ன பொழுது அது ஒரு பெரிய புரட்சியாக இருந்தது. அரபுகள்கிட்ட அந்த நடைமுறை கிடையாது. அரபுகள் பெண்கள்கிட்ட இருந்து தான் வாங்குவாங்க. ஆகவேதான் பெண் குழந்தைகள் என்றாலே அரபுகளுக்கு அது ஒரு அபய செய்தியாக இருந்தது, சுப செய்தியாக அவர்களுக்கு இருக்கவில்லை. அது ஒரு அமங்கல செய்தியாக அவர்கள் அதை பார்த்தார்கள். பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லப்பட்டாலே அவருடைய முகம் மாறிவிடும் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அதனுடைய விளைவுதான் பெண் குழந்தைகளை, பெண் சிசுக்களை கொலை செய்வது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகும் கூட உயிரோடு அவர்களை புதைக்கின்ற நிலை அவர்களிடத்தில் இருந்தது. இதழ் மௌஊதத்து சுஇலத் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். குழந்தைகளை உயிரோடு புதைப்பது, இதெல்லாம் அரபுகள்ட்ட இருந்தது. இப்படி பெண் குழந்தை பற்றிய வெறுப்பு, பெண் குழந்தைகளை நேசிக்காமல் இருப்பது, அவர்கள் உயிரோடு புதைப்பது, இதெல்லாம் எதனால வருது? வரதட்சணையினாலதான் வருது. குழந்தைகள் வளர்க்கறது சிரமம், அதற்கு பிறகு ஒரு திருமணம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய சீதனத்தை வழங்க வேண்டும். இப்படி எல்லா வகையிலுமே ஒரு பெண் குழந்தையால் சிரமம் என்று வருகிற பொழுது அரபுகள் பெண் குழந்தைகளை வெறுத்தார்கள். இப்பொழுது இஸ்லாம் ஒரே ஒரு உத்தரவால் எல்லாவற்றையுமே மாற்றுகிறது. அப்படியே அந்த காட்சியே மாறுது, சீனே மாறுது. இன்றைக்கு வளைகுடா நாடுகளிலே பெண் குழந்தைகளை அதிகம் நேசிக்கும் நிலையை நாம் பார்க்கின்றோம். உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் பெண் குழந்தைகளை நேசிக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் அந்த உத்தரவை மாற்றுகின்றான். வரதட்சணை கொடுத்துக்கிட்டு இருந்தியா, இனிமேல் வரதட்சணை நீ தான் கொடுக்கணும். மஹர் வழங்க வேண்டும், மஹர் வழங்கிதான் திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் தொடர்பான எந்த பொருளாதார சுமையும் பெண்களுக்கு வந்து விடக் கூடாது என்கின்ற ஒரு பெரிய உத்தரவை அல்லாஹ் வழங்குகிறான். வபுத்தஹு மின் அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தினால் நீங்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள். வபுத்தஹு மின் அம்வாலிக்கும், இந்த திருமண தொடர்பை நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தால் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான்.
இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகின்ற முஃபஸ்ஸிரீன்கள் மிக அழுத்தமாக சொல்கின்றார்கள், திருமணத்தின் போது மணமகனிடமிருந்து செல்ல வேண்டும். ஆண்கிட்ட இருந்து தான் போகணும், எதா இருந்தாலும் போகணும். மகர் போகணும், நகை செல்ல வேண்டும், உணவு செல்ல வேண்டும். அந்த தரப்புல இருந்து எதுவுமே வரக்கூடாது. பெண் தரப்புல இருந்து எதுவுமே வரக்கூடாது. அப்படி ஏதாவது உணவாகவோ உடையாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையாகவோ எதுவாக இருந்தாலும் அது சென்றால் அது இந்த வசனத்திற்கு முரணானது, இறைவன் சொல்லுகின்ற அந்த கான்செப்டுக்கு எதிரானது. அதனுடைய அடிப்படை அம்சம் என்ன? பெண் குழந்தைகளுக்கு எந்த சிரமம் பொருளாதார ரீதியாக வழங்கிவிடக் கூடாது. எல்லா சிரமத்தையும் ஆண்மகன் தான் சுமக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்திற்கு எதிராக ஒரு பக்கம் மகரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஏதாவது வாங்கிக்கிறது, அல்லது பெருசா கொடுத்துட்டு அங்கிருந்து அதை விட பெருசா வாங்கிக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமானால் அது இந்த வசனத்திற்கு எதிரானது என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இப்ப இந்த மகருடைய விளைவால் பெண் குழந்தைகளுடைய மதிப்பு உயர்கிறது, அப்படியே காட்சி மாறுகிறது. பல வருடங்களுக்கு பிறகு அல்ல, ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே முழுமையாக முஸ்லிம்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த கடமை மாற்றியது. பெண் குழந்தைகளை நேசிக்க ஆரம்பித்தார்கள், பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு போட்டி போட ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு பக்கம் பரக்கத் என்று பெண் குழந்தைகளை சொல்கிறார்கள். 2 குழந்தைகளை வளர்த்தால் சோனம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில இந்த மகரும் நபி அவர்களுடைய இந்த வழிகாட்டுதலும் சேர்ந்து பெண் குழந்தைகளை நேசிக்கக்கூடிய, பெண் குழந்தைகளை போட்டியிட்டு வளர்க்கக்கூடிய, அது தம்முடைய குழந்தைகளை அல்ல, வேறு ஒருவருக்கு சொந்தமான குழந்தையை வளர்ப்பதற்கு போட்டியிடக்கூடிய ஒரு நிலையை இஸ்லாம் உருவாக்கியது. இஸ்லாம் இது நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை. இஸ்லாம் இது சொல்லல அப்படின்னா நமக்கு தெரியாது. இன்றைக்கும் நம்ம நிறைய வரட்சணைக்கு ஆதரவான கருத்துக்கள் இருக்கின்றன. பையனை படிக்க வச்சிருக்கிறேன், பல கோடிகள் போட்டு பல லட்சங்கள் போட்டு அவரை படிக்க வச்சிருக்கிறேன், உங்க பிள்ளைய வந்தா கடைசி வரையும் பார்க்க போறோம், அதனால நீங்க கொடுங்க, சீதனமா எவ்வளவு வேணாலும் கொடுங்க. இன்றைக்கு ஒரு பெரிய கலாச்சாரம் வந்து இருக்கிறது. கேட்டு வாங்குவது ஒரு காலம் என்று சொன்னால் இப்பொழுது கேட்காமலேயே வாங்குவது. எல்லா பேக்ரவுண்ட்ல எல்லாம் விசாரிச்சுட்டு நாங்கெல்லாம் எதுவுமே கேட்கல, அவங்களாம் அவங்க பொண்ணுக்கு போடுறாங்க. இங்கேதான் அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுகின்றார்கள், கேட்டு வாங்கினால் மாப்பிள்ளை சைடு தவறு, கேட்காமலேயே வழங்கப்பட்டால் அப்பொழுது பெண் வீட்டாரும் அந்த குற்றத்திலே பங்காளிகளாக மாறி விடுகிறார்கள். அவங்கதான் கேட்கலையே, எதிர்பார்க்கல, அப்புறம் நீங்க கொடுக்குறீங்க. சொல்ல போனால் வரதட்சணை ஒழிக்கப்படாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? கேட்காமலேயே வழங்கப்படுவது. என் பிள்ளைக்கு நான் போடுறேங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவுடைய ஜகாத்தினுடைய அந்த பொருட்களை வசூல் செய்து வரக்கூடிய அதிகாரிகளை குறித்து ஒரு சமயம் சொன்னார்கள். ஜக்காத்து பொருள் வசூல் செய்வதற்கு சில அதிகாரிகளை எல்லாம் நபி அவர்கள் நியமித்திருந்தார்கள். ஜக்காத்தினுடைய பொருள்களை எல்லாம் வசூல் செய்து விட்டு வருகிற பொழுது அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், இந்த ஒரு சில பொருட்களை எல்லாம் கொடுத்து விடுவார்கள், ஒரு சில பொருட்களை கொடுக்க மாட்டார்கள். இது எங்களுக்கு அன்பளிப்பாக மக்கள் வழங்கியது என்று அவர்கள் சொல்லுவார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடும் கோபத்தோடு மெம்பரில் ஏறி சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்பதை ஹதீஸில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய தாய் தந்தையருடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தால் இந்த பொருள் அவர்களுக்கு வந்திருக்குமா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். நம்ம சொல்றதா இருந்தா அவன் அப்பா வீட்டுல உட்கார்ந்து இருந்தா இந்த பொருள் அவங்களுக்கு வந்திருக்குமான்னு சொல்லி நபி அவங்க கேட்கிறாங்க. நீங்க வசூல் செய்ய போறதுனாலதான் உங்களுக்கு இது கொடுக்கப்படுது, ஆகவே இதுவும் பைத்துல் மாலுக்கு சொந்தமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கட்டளை பிறப்பிக்கின்றார்கள். உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா மாப்பிள்ளைங்கிறனாலதான் கொடுக்குறாங்க, கல்யாணங்கிற அடிப்படையில தான் கொடுக்குறாரு. ரோட்ல போறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு 30 பவுன் 40 பவுன்லாம் யாரும் கொடுக்கல, கல்யாண மாப்பிள்ளைங்கிறனாலதான் கொடுக்குறாங்க, அவங்களா கொடுக்குறாங்க என்று நாமவே சொல்லிக் கொள்கின்றோம். அவர்களாகவே இங்க யாருமே கொடுப்பது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வின் அடிப்படையில தான் வழங்கப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மகர் என்பது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று ஆன்மீக புரட்சி, ஆன்மீகத்திலே இஸ்லாம் செய்த புரட்சிகள் ஏராளம், இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுதல்கள் ஏராளம். சில விஷயங்களை குறித்து இஸ்லாம் சொல்லி இருக்காவிட்டா நமக்கு அது தெரிஞ்சே இருக்காது. பொதுவா ஆன்மீகம்னாலே ரொம்ப காலமாக மக்களை நினைத்தார்கள், உடலை வருத்தி கொண்டு இறைவனுக்காக பல்வேறு தியாகங்களை செய்வதுதான் ஆன்மீகம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் மிக தெளிவாக குறிப்பிட்டது,
இறைவனுக்காக செய்யக்கூடிய தியாகங்களால் இறைவனுக்கு எந்த பயனுமே கிடையாது. இறைவன் அதை எதிர்பார்ப்பதும் கிடையாது. மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிற பொழுது நடந்தே ஹஜ்ஜிற்கு வருவார்கள். அதே போல யாசகம் கேட்டுக்கொண்டு ஹஜ்ஜிற்கு வருவார்கள். இந்த நடைமுறை இருந்த பொழுது அல்லாஹ் அந்த நடைமுறை எல்லாம் தவறு என்று ஒரு வசனத்தை இறக்குகிறான். இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஹஜ்ஜு செய்யக்கூடாது. முறையாக நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். உங்களுடைய பொருளாதாரத்தால் நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். நடந்தே ஹஜ்ஜு செய்வது என்பது தேவையில்லாத ஒன்று. வாகனத்தின் மூலமாகத்தான் நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். வாகனம் இருந்தால் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்ற கட்டளை அல்லாஹ் பிறப்பிக்கின்றான். மனிஸ்தத்தா இலஹி சபீலா, சென்று வருவதற்கான போக்குவரத்திற்கான வாகன வசதி இருந்தால் வாருங்கள் என்று இறைவன் கட்டளை பிறப்பிக்கின்றான். இப்ப அதுவரையுமே ஆன்மீகத்திற்கான பார்வை எப்படி இருந்தது? தன்னுடைய உடலை வருத்தி கொள்வது, காடுகளிலே சென்று தவம் இருப்பது, நாட்கணக்கிலே மணிக்கணக்கிலே தவம் இருந்தால் அதுதான் ஆன்மீகம் என்கிற ஒரு பார்வை இருந்தது. இஸ்லாம் அதையெல்லாம் உடைத்தெறிந்தது. ஆன்மீகம் என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடப்பதுதான் ஆன்மீகம் என்ற ஒரு பெரும் பார்வை இஸ்லாம் சொல்லுகிறது. பூஜை புனஸ்காரங்கள் செய்வது, சிலை வழிபாடு இருந்த அந்த காலகட்டங்களிலே சிலைக்காக பல்வேறு தியாகங்களை செய்வது, போய் தண்ணி ஊத்துறது, பால் அபிஷேகம் பண்றது, இதற்காக செலவழிப்பது, இவற்றையெல்லாம் ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலையாக பார்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டங்களில் இஸ்லாம் என்ன சொன்னது என்றால், இது போன்ற செலவுகளால், இது போன்ற உங்களுடைய உடல்களை வருத்தி கொள்வதால் எந்த பயனும் இல்லை. இன்றைக்கு நம்ம நிறைய பார்க்கிறோம், ஆன்மீக பெயரால் தங்களுடைய உடலை வருத்தி கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அழகு குத்திக்கிறாங்க, நாக்கள் அழகு குத்திக்கிறாங்க, முதுகுல புஷ்ப விமானம்னு சொல்லி பல்வேறு வகையான சித்திரவதைகளை அவர்களே ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஆன்மீகம் என்று நினைக்கின்ற பொழுது இஸ்லாம் அதை ஆன்மீகம் என்று ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. ஆன்மீகம் என்பது என்ன? கடமைகளை செய்வது. ஆன்மீகம் என்பது என்ன? இறைவன் தடை செய்த விஷயங்களை தவிர்த்துக் கொள்வது, அதுதான் ஆன்மீகம். அந்த அடிப்படையில இஸ்லாம் சொல்கிற மிக முக்கியமான வழிகாட்டுதல் என்ன? உருவப்படங்கள், சிலைகள், அதற்கு எந்தவித மார்க்கத்தில் எந்த முக்கியத்துவமும் கிடையாது. சொல்ல போனால் அதை ஒரு பெரும் பாவமாக மார்க்கம் சொல்லுகிறது. உருவச் சிலைகளை வரைவது, உருவப்படங்களை வைத்துக் கொள்வது, உருவச் சிலைகளை வடிப்பது, கற்சிலைகளை வடிப்பது, முஸ்லிம்களை இதை மிக சிறந்த முறையில உள்வாங்கி கொண்ட காரணத்தால் தான் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய இல்லங்களிலே உருவப்படங்கள் கிடையாது. யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய படம் ஹால்ல வந்துடும். முஸ்லிம் அல்லாத மக்களுடைய பல இல்லங்களிலே நாம் நுழைந்தவுடன் பார்க்கின்ற காட்சி என்ன? நிறைய படங்கள் இருக்கும். அவங்களுடைய மூதாதையருடைய படங்கள் எல்லாம் இருக்கும். அவர்கள் இறந்த பிறகு அவர்களையும் வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த பக்தியின் அடிப்படையில அவருடைய படங்களை மிகப்பெரிய அளவிலே அந்த படங்களை வழிபாடு செய்கின்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. புகைப்படங்களை வழிபடுவது, உருவ சிலைகளை வழிபடுவது, இதனுடைய தொடக்கம் என்ன? இந்த உருவப்படத்தை வைத்துக் கொள்வது. இஸ்லாம் அதை தொடக்கத்திலிருந்தே அதை கண்டிக்கின்றது. உருவப்படங்களை வரைவதை ஒரு பெரும் தவறாக இஸ்லாம் சொல்கிறது. பெரும்பாவங்களுடைய பட்டியலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவப்படங்களை வரைவதை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஏன் உருவப்படங்களை வரையக்கூடாது என்றால் அதுதான் சிலை வழிபாட்டுடைய தொடக்கமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் உருவப்படங்கள் வணங்கப்படுகின்றன. சிலைகளை மட்டும் வணங்குறது கிடையாது, உருவப்படங்களை வரைவதும் கூட இருக்கிறது. சிலைங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. ஒரு சிலை என்பது ஒரு பல லட்சங்கள் வரும். இப்ப எல்லாரும் சிலையை வாங்கி வைக்க முடியாது. ஒரு சின்ன சிலையை வாங்க போனா கூட ஆயிரக்கணக்கிலே செலவழிக்க வேண்டும். ஆகவே அதனுடைய சுருக்கமாக சிக்கன நடவடிக்கை என்ன? புகைப்படங்களை வணங்குவது. இப்போ புகைப்படத்துல ஒரு பெரிய செலவு ஆகாது. ஆகவே தொடக்கமாக எது இருக்கிறது என்று சொன்னால் இந்த புகைப்படங்களை, உருவப்படங்களை வரைவது. சூரா நூஹுலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். சிலை வழிபாடுடைய தொடக்கம் எப்படி வந்தது என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். தொடக்க காலகட்டங்களிலே இறந்து போன மரியாதைக்குரிய பெரியவர்களை அவர்கள் பொம்மைகளாக வடித்து வைத்திருந்தார்கள். அந்த பொம்மைகளை வைப்பதற்கு முன்பாக உருவப்படங்களாக அவர்களை வரைந்து வைத்திருந்தார்கள். உருவப்படம் பொம்மைகளாக மாறியது, பொம்மைகள் பிற்பாடு சிலைகளாக மாறியது. லாத் உஸ்ஸாவுடைய வணக்க வழிபாட்டுடைய தொடக்கமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் 5 பெரியார்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சூரா நூஹிலே பதிவு செய்கிறான். வத்து, சுவா, யகூஸ், யஊக் என்று அல்லாஹ் 5 பெரியாருடைய பெயர்களை சொல்கின்றான். இவங்க யாருன்னா வாழ்ந்து மறைந்த பெரியார்கள், அவங்களுடைய தாத்தா பாட்டிகள். அவர்கள் இறந்த பிறகு
அவர்களுடைய அவருடைய உருவப்படம், அதற்கு பிறகு பொம்மைகள், அதற்கு பிறகு அது சிலையாக மாறியது. ஆகவே இஸ்லாம் உருவப்படங்களை வரைவதை பெரும்பாவமாக சொல்லுகிறது. உருவப்படம் தவறு, அது செய்யக்கூடாது, அது வரையக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி இருக்காவிட்டால் நமக்கு இந்த வழிகாட்டுதல் வந்தே இருக்காது. இன்றைக்கு இந்த பாவத்தை நாம் சுத்தமாக மறந்தே போய்விட்டோம். இன்றைக்கு நம்மிடத்திலே செல்ஃபி கலாச்சாரம் இருக்கிறது. போட்டோக்களை எடுத்து எடுத்து தள்ளுறோம். நம்முடைய போன்ல எல்லா போட்டோவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம அதை நம்ம டிபியில வச்சுக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய எல்லோருடைய புகைப்படங்களும் வெளியே செல்கின்றன, எல்லோரும் பார்க்கின்றார்கள். அதை ஒரு குற்றமாக கருதுகின்ற மனோபாவத்திலிருந்தே நாம் வெளியே வந்து விட்டோம். சொல்ல போனால் புகைப்படங்களுடைய தொடர்ச்சி தான் இவை அனைத்துமே. புகைப்படங்களை நேரடியாக நாம் வரைவதில்லை, புகைப்படங்களை நாம் நேரடியாக அதை பாதுகாப்பதில்லை. ஆனால் அதை நாம் டிஜிட்டல் வடிவத்திலே நாம் பாதுகாக்கின்றோம், அதை நாம் பராமரிக்கின்றோம் என்று சொன்னால் நாம் இந்த பாவத்தினுடைய விளைவை இன்னும் புரியாமல் இருக்கின்றோம் என்று பொருள். ஆக புகைப்படங்கள் சிலை வழிபாட்டினுடைய தொடக்கமாக இருக்கின்றன. இஸ்லாம் இதை சொல்லி இருக்காவிட்டால் நமக்கு இது தெரிந்திருக்காது. இப்படி இஸ்லாம் பல்வேறு அருட்கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கிறது. இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்காவிட்டால் இவையெல்லாம் தெரிந்திருக்காது என்கின்ற பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, அதனுடைய அருட்கொடையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக. மார்க்கத்தினுடைய அந்த வழிகாட்டுதல் எவ்வளவு பெரிய அருட்கொடை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் அதை கடைபிடிப்பதற்கு எந்த தயக்கமும் இருக்காது. இன்றைக்கு இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு ஒரு பெரிய தயக்கம் இடத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்புகள், இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாம் புரியாத விளைவுதான் இது. எல்லாம் அல்ல இஸ்லாத்தை மிகச் சிறந்த முறையில புரிந்து அதை பின்பற்றக்கூடிய பெரும் வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று துவா செய்து இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بالرؤوف الرحيم ورب حليم.